டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கிளாஸ் இது. இன்னைக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதனுடைய ஐகன் வெக்டார்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் நான் எடுத்திருக்கிறேன். இதனுடைய ஐகன் வெக்டார்ஸ் கால்குலேட் பண்ண போகிறேன். ஐகன் வெக்டார்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூஸ் தேவைப்படும். ஐகன் வேல்யூஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு லாஸ்ட் கிளாஸில் சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ போய் பாருங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் அந்த ஐகன் வேல்யூஸ் இது வந்து ஸ்கிப் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0, 1, 2. ஸோ ஃபைண்ட் தி ஐகன் வேல்யூஸ்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஷார்ட்கட் வேற சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 3 வேல்யூமே நீங்கள் சம் பண்ணீங்கன்னா சம் ஆஃப் த மெயின் டைகனல் எலமெண்ட்ஸ் உங்களுக்கு வரணும். 11, -2, -6, 3. ஸோ இது ஷார்ட்கட் வேற நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லி கொடுத்துருந்தேன். இதுதான் ஐகன் வேல்யூ 0, 1, 2. ஒவ்வொரு ஐகன் வேல்யூக்கும் ஒரு ஐகன் வெக்டார் கால்குலேட் பண்ணணும். ஐகன் வெக்டார் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு 3 ரோ ஒரு காலம். கிவன் மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸாக இருந்தால் 3 ரோ ஒரு காலம்ல எழுதுகிற ஒரு காலம் மேட்ரிக்ஸ் தான் ஐகன் வெக்டார். இது மாதிரி 1க்கு ஒரு ஐகன் வெக்டார் கால்குலேட் பண்ணணும். 2க்கு ஒரு ஐகன் வெக்டார் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்படி ஒவ்வொரு ஐகன் வேல்யூக்கும் ஒரு ஐகன் வெக்டார் கால்குலேட் பண்ணணும். ஒர்க்கிங் ப்ரொசீஜர் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் வந்து ஐகன் வெக்டார் ஃபார் த ஐகன் வேல்யூ lambda is equal to 0. ஐகன் வெக்டார் ஃபார் lambda is equal to 0. நம்ம ஐகன் வேல்யூஸ்க்கு சிம்பல் lambda எடுப்போம்ல, lambda 0. இதுக்கு கேரக்டரிஸ்டிக் மேட்ரிக்ஸ் C ன்னு ஒன்று கால்குலேட் பண்ணணும். இது ஒன்றும் இல்லை, நம்ம கிவன் மேட்ரிக்ஸோட மெயின் டைகனல்ல இருந்து எந்த ஐகன் வேல்யூக்கு நம்ம ஐகன் வெக்டார் கால்குலேட் பண்றோமோ அந்த ஐகன் வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணணும் மெயின் டைகனல்ல மட்டும். ஸோ 11 - 0 -4 -7 7 -2 -5 10 -4 -6 இங்க -0 இங்க -0. ஸோ நம்மளுடைய மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதணும். மெயின் டைகனல் எலமெண்ட்ல மட்டும் என்ன ஐகன் வேல்யூ நம்ம ஐகன் வெக்டாருக்கு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த ஐகன் வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணணும். இதுதான் கேரக்டரிஸ்டிக் மேட்ரிக்ஸ். இங்க ஐகன் வேல்யூ 0ன்னு இருக்கிறதுனால உங்களுக்கு கிவன் மேட்ரிக்ஸை இந்த கேஸ்ல கேரக்டரிஸ்டிக் மேட்ரிக்ஸா வரும். ஏன்னா 0 தானே, சப்ட்ராக்ட் பண்ணா அதே எலிமெண்ட் தான் வரப்போகுது. 11 -2 -6. ஆக்சுவலா ஐகன் வெக்டார்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா C கேரக்டரிஸ்டிக் மேட்ரிக்ஸ் நம்ம கால்குலேட் ஃபைனலா வரப்போற ஐகன் வெக்டார் வந்து x1 x2 x3ன்னு எடுத்துக்கோங்க. is equal to 0 0 0. இதுதான் ஆக்சுவலா ஐகன் வெக்டார் கால்குலேட் பண்றதுக்குள்ள சிஸ்டம். இந்த சிஸ்டம் தான் நம்ம சால்வ் பண்ணணும். கேரக்டரிஸ்டிக் மேட்ரிக்ஸ் x1 x2 x3ன்னு சொல்லி ஒரு காலம் மேட்ரிக்ஸ் எழுதுவோம். is equal to 0 0 0. இதை சால்வ் பண்ணும்போது கிடைக்கிற x1 x2 x3 தான் ஐகன் வெக்டார். இதுதான் ப்ரொசீஜர். உங்களுக்கு ஷார்ட்கட்ல நான் சொல்லி தரேன். இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக் மேட்ரிக்ஸ் வந்த உடனே 2 டிஸ்டிங் ரோஸை நீங்க எடுக்கணும். அது அவைலபிளா இருந்ததுன்னா எடுக்கணும். அது அவைலபிளா இல்லைன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்லி தரேன். 2 டிஸ்டிங் ரோஸ். ஸோ இந்த 11 -4 -7 7 -2 -5 இந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை, இது டிஸ்டிங்டாக தான் இருக்கு. நீங்க இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணலாம், இந்த 2 ரோவையும் செலக்ட் பண்ணலாம், 1 3யும் செலக்ட் பண்ணலாம். நம்ம இஷ்டம் தான், எல்லாமே வந்து டிஸ்டிங்டாக தான் இருக்கு. ஸோ 2 டிஸ்டிங் ரோஸ் நம்ம செலக்ட் பண்ணணும். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 ரோஸை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதை என்ன பண்ணணும்னா 11 -4 -7 7 -2 -5 நம்ம தனியாக வெளியில் எழுதிடணும். திரும்ப அகைன் ஒரு டைம் ரிப்பீட்டடாக எழுதுங்க. 11 -4 -7 7 -2 -5. இதை கேன்சல் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டு இந்த 2க்கும் மிடில் x1 போடணும், இந்த 2க்கும் மிடில் x2 போடணும், இந்த 2க்கும் மிடில் x3 போடணும். x1 by is equal to x2 by is equal to x3 by x1க்கு கீழே இந்த மைனர். ஸோ டிடர்மினன்ட் -4 -7 -2 -5. ஸோ கிவன் 3x3 மேட்ரிக்ஸ்னால இது ஒரு மைனர் சொல்றேன் நான். ஸோ x2 by இந்த டிடர்மினன்ட் -7 11 -5 7. ஆக்சுவலா s3க்கு கீழே என்ன டிடர்மினன்ட் போடணும்னா 11 -4 7 -2. அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். உங்களுக்கு 20 இந்த ப்ராடக்ட் 20 வரப்போகுது. இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், ஃபார்முலால ஒரு மைனஸ். ஸோ 14 முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கும். x2 -49 plus 55 is equal to x3 by minus
22 plus 28. So என்ன வருது பாருங்க, x1 by 6. x1 by 6 is equal to x2 by 6 is equal to x3 by 6. காமனா 6 இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். So eigenvector x1, x2, x3 is equal to 1, 1, 1. Eigenvalue lambda is equal to 0 க்கு corresponding ஆ இருக்க eigenvector 1, 1, 1. Next, for lambda is equal to 1 க்கு calculate பண்ணுவோம். So characteristic matrix given matrix ஓட main diagonal இருந்து அந்த eigenvalue subtract பண்ணுவீங்க. 11 minus 1 உங்களுக்கு 10 ன்னு வரும். minus 2 minus 1 minus 3 வரும். minus 6 minus 1 minus 7 வரும். இப்போ distinct rows எடுக்கணும் இல்லையா, first and third row நம்ம செலக்ட் பண்ணவே முடியாது, ரெண்டும் ஒன்று தான். ஸோ இந்த ரெண்டு ரோவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அகைன் நான் வந்து ஆல்ரெடி சொல்லி கொடுத்த சேம் ப்ரொசீஜர் தான். அந்த 2 distinct rows வெளியில் பிக் அவுட் பண்ணி எழுதுங்க. 10 minus 4 minus 7 7 minus 3 minus 5. அகைன் ரிப்பீட் பண்ணுங்க. 10 minus 4 minus 7 7 minus 3 minus 5. ஃபர்ஸ்ட் ரோவையும் லாஸ்ட் ரோவையும் எலிமினேட் பண்ணிடுங்க. இங்கே x1 வரும், இங்கே x2 வரும், இங்கே x3 வரும். ஸோ x1 by determinant minus 4 minus 7 minus 3 minus 7 is equal to x2 by இந்த determinant minus 7 இந்த 2 by 2 matrix ஓட determinant minus 7 10 minus 5 7 is equal to x3 by 10 minus 4 7 minus 3. So x1 by எப்படி ப்ராடக்ட் பண்ணா 20 வரும், 3 மைனஸ் வரப்போகுது, இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ், ஃபார்முலால ஒரு மைனஸ். ஸோ 21 வரும், minus 21 வரும். x2 by minus 49 plus 50. x3 by minus 30 plus 28. ஸோ உங்களுக்கு x1 by 1 sorry minus 1 வரும். 20 minus 21 minus 1 plus 1 minus 30 plus 20 minus 2. x1 by minus 1 is equal to x2 by plus 1 is equal to x3 by minus 2. So eigenvector என்ன வருது பாருங்க, x1 x2 x3 is equal to minus 1 1 minus 2. இது lambda is equal to 1 கேஸ்ல நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிற eigenvector. நெக்ஸ்ட் lambda is equal to 2 க்கு ஒரு eigenvector கால்குலேட் பண்ணணும். உங்களுடைய given matrix ஓட மெயின் டயகனல்ல இந்த ஐகன் வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணணும். இங்க 11 இருந்தது, இங்க -2 இருந்தது, இங்க -6 இருந்தது. சோ -2 போடுங்க, இங்கேயும் -2 போடுங்க, இங்கேயும் -2 போடுங்க. 11 - 2 9 வரும், -2 -2 -4 வரும், -6 -2 -8 வரும். டிஸ்டிங்க்ட் ரோஸ் செலக்ட் பண்ணுங்க. 1 2 வே டிஸ்டிங்க்டா தான் இருக்கு. சோ வெளியில தனியா எடுத்து எழுதுங்க. சேம் ப்ரொசீஜர் தான். மூணு ஐகன் வேல்யூக்கு மூணு ஐகன் வெக்டர் கால்குலேட் பண்ண போறோம். 9 - 4 - 7 7 - 4 - 5 again 9 - 4 - 7 7 - 4 -5 ரிப்பீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் எலிமினேட் பண்ணிடுங்க. இங்க x1 வரும், இங்க x2 வரும், இங்க x3 வரும். சோ x1 by determinant -4 - 7 -4 -5 is equal to x2 by determinant -7 9 -5 7 is equal to x3 by determinant 9 - 4 7 -4. So x1 by இந்த ப்ராடக்ட் 20 வரும், -28 மூணு மைனஸ் வரும் இல்லையா. ஸோ இந்த ப்ராடக்ட்ல ஒரு +28 முன்னாடி ஒரு மைனஸ் வரப்போகுது. x2 by -49 +45 x3 by -36 +28. So x1 by -8 is equal to x2 by -49 + 45 -4 -36 +28 -8. So throughout ஒரு மைனஸையும் கேன்சல் பண்ணலாம். நீங்க ஒரு 4ஐயும் அடி கொடுக்கலாம். 1 2 இங்க ஒரு 2 வரும். So third eigen vector 2 1 2. இந்த eigen vector வந்து lambda is equal to 2. So இப்படி தான் நம்ம கொடுத்திருக்க ஐகன் வேல்யூஸ்க்கு ஐகன் வெக்டர்ஸ் கால்குலேட் பண்ணணும். அடுத்து என்ன டவுட் இருக்கும்னா, எல்லாமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா 9 -4 -7 இப்படி ஒருவேளை இருந்ததுன்னா 8 -8 -14. ஸோ இது எதுவுமே ரெண்டு டிஸ்டிங் நீங்க பார்க்கவே முடியாது. இது ரெண்டும் அப்படியே காமனா இருக்கு. இதுல ரிலேஷன்ஷிப் இருக்கு. நீங்க வந்து இந்த 9 -4 -7 ரோ கூட ஜஸ்ட் 2 ப்ராடக்ட் பண்ணுங்க, இந்த ரோ கிடைச்சிடும். ஸோ 18 வரும், இங்க -8 வரும்,
2ஆல் ப்ராடக்ட் பண்ணும்போது -14. உங்களால் டேக் 2 டிஸ்டிங் ரோஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அந்த பாசிபிலிட்டிஸ்குள்ளே போக முடியாது. டேக் 2 டிஸ்டிங் ரோஸ் வரவே வராது. ஸோ இந்த மாதிரி ஒருவேளை நீங்கள் ஐகன் வெக்டார் கால்குலேட் பண்ணும்போது 3 ரோவுமே டிஸ்டிங்க்ட் இல்லாமல் யூனிக்காக இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு ரோவை மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். 9 -4 -7. இதை 9x1 -4x2 -7x3 = 0ன்னு எழுதணும். இப்போ நம்ம இஷ்டம் தான், ஒன்று x1 0ன்னு செட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா x2 0ன்னு செட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா x3 0ன்னு செட் பண்ணணும். நம்ம இஷ்டம் தான், ஏன்னா ஐகன் வெக்டர்ஸ் வந்து யூனிக் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளத்தில் -8 -4 -8 கூட ஐகன் வெக்டர்னு சொல்லலாம். நீங்கள் மைனஸை மட்டும் கேன்சல் பண்ணி 8 4 8 கூட ஐகன் வெக்டர்னு சொல்லலாம். 4 கேன்சல் பண்ணி 2 1 2 சொல்லலாம். இல்லை -2 -1 -2 கூட சொல்லலாம். ஸோ ஐகன் வெக்டர் இஸ் நாட் யூனிக். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய வரதுனால யூனிக் கிடையாது. ஸோ x1 0 செட் பண்ணியும் ஐகன் வெக்டர் கால்குலேட் பண்ணலாம், x2 0 செட் பண்ணியும் கால்குலேட் பண்ணலாம், x3 0 செட் பண்ணியும் கால்குலேட் பண்ணலாம். நான் x1 0 செட் பண்ணுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒருவேளை எல்லாமே ஒரே மாதிரி வந்திருந்தால், இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம ஆன்சர் முடிச்சிட்டோம், ஐகன் வெக்டர்ஸ் முடிச்சிட்டோம், ஒருவேளை இப்படி வந்திருந்தா என்ன நடக்கும் ஒரு கற்பனை பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ப்ராப்ளத்துக்கு 3 ஐகன் வேல்யூஸ் 0 1 2க்கு நம்ம டைரக்டா 3 கேஸ்லயுமே டிஸ்டிங் ரோஸ் வந்தது, 2 டிஸ்டிங் ரோஸ் வந்தது. அழகா ஐகன் வெக்டர்ஸ் கால்குலேட் பண்ணி ப்ராப்ளத்தை முடிச்சிட்டோம். ஒருவேளை இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக் மேட்ரிக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது டிஸ்டிங் ரோஸ் அவைலபிளா இல்லைன்னா என்ன பண்ணலாம், அப்படி ஒரு ப்ரொசீஜர் சொல்லித்தரேன். அப்போ x1 0 நீங்க எடுத்தீங்கன்னா -4x2 -7x3 = 0ன்னு வரும் இல்லையா? ஸோ -4x2 = 7x3. x2 இந்த 7 இங்கே கொண்டு வாங்க. x2/7 = x3/-4. ஆல்ரெடி 0வை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல. x2க்கு கீழே என்ன வேல்யூ இருக்கு? 7. x3க்கு கீழே என்ன வேல்யூ இருக்கு? -4. ஸோ இதுதான் ஐகன் வெக்டர். ஒருவேளை இந்த மாதிரி டிஸ்டிங் ரோஸ் பாசிபிள் இல்லாமல் இருந்திருந்தால் இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இன்னைக்கு நான் ஐகன் வெக்டர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். டிஸ்டிங் ரோஸ் இருந்தால் எப்படி பண்ணணும், டிஸ்டிங் ரோஸ் இல்லாமல் ஒருவேளை யூனிக் ரோ இருந்திருந்தால் என்ன பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணணும், அது லாஸ்ட் கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். தென் டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீசஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.